பெர்ஷிய பேரரசு முழுதும் குலுங்கும் காலம். ராஜா ஆணையால் தீர்ப்புகள் எழுதப்படும். ஒரு முடிவு ஒரு தேசத்தை அழித்துவிடும். அந்த நேரத்தில் ஒரு பெண் வந்தாள். பெயர் எஸ்தர். அவளுக்கு அரசியல் இல்லை, இராணுவம் இல்லை, ஆயுதம் இல்லை. ஆனா அவளிடம் இருந்தது அழகு, அறிவு, தெய்வீக கிருபை. ராஜாவின் கண்களில் அவள் ராணியாக உயர்ந்தாள். ஆனா யாருக்கும் தெரியாது, அவள் ஒரு யூதர். இதே நேரத்தில் ஹாமான் தீய குரலாக எழுந்தான். அவன் திட்டம் ஒரு முழு இனத்தை அழிக்க. சட்டமும் முத்திரையும் அவனுக்கு ஆதரவாய். நாடு முழுக்க பயம். முர்திகாய் எஸ்தரிடம் சொல்கிறான், நீ இந்த பதவிக்கு வந்தது இதற்காகத்தான். இந்த வார்த்தை ராணியை ராணியாக்கவில்லை, அவளை போர் வீராங்கனையாக்கிவிட்டது. 3 நாட்கள் ஜெபமும் உபவாசமும், பசி உடலில், அருளும் நம்பிக்கையும் உள்ளத்தில். ராஜாவை சந்திப்பது. ஆனா எஸ்தர் பின்னடையவில்லை. அவள் பேசினாள், பயமல்ல, அதிகாரத்தோடு. தனக்காக இல்லை, தேசத்திற்காக. அவள் நின்ற இடம் அரச மாளிகை. ஆனா அவள் போராடியது இனத்திற்காக. அவள் ஆயுதம் துணிவு, அவள் ஸ்ட்ராட்டஜி அறிவு, அவள் வெற்றி மீட்பு. ஹாமானின் திட்டம் அவன் மேல் திரும்பியது. ஒரு பெண்ணின் துணிவு ஒரு தேசத்தை காப்பாற்றியது. எஸ்தர் கதை சொல்லுவது, நீ வந்த இடம் முக்கியமில்லை, நீ நின்ற இடம் முக்கியம். ஒரு பெண், ஒரு நிமிடம், ஒரு முடிவு, ஒரு நாடு காப்பாற்றியது.